தமிழக மக்களுக்கு வணக்கம். ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு செய்தி சொல்கிறேன். வெள்ளைக்காரர்கள் முதல்ல நம்ம நாட்டுக்குள்ளே வணிகம் செய்ய வந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி, இன்றைக்கி அமேசான் வந்திருக்காங்க. இவங்க நிதானமாக என்ன பண்ணாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி அந்த மன்னர்கள்ட்ட போய், சின்ன சின்ன மன்னர்கள்ட்ட போய், கொஞ்சமாக இடம் கொடுங்க, அந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு மன்னன் சொன்னான்னா, மன்னன்ட்டு இந்த பிரிட்டிஷ்காரன் கேட்டானா, கதையாக தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஆட்டு இடம் கொடுங்கன்னு கேட்டானா. ஒரு ஆடு தோளுடைய இடம் தானே, எடுத்துக்க அப்படின்னாரா மன்னர் அசால்ட்டா, அந்த சிறுநில மன்னன். அப்போ அந்த பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணாராம், அந்த ஒரு ஆட்டுடைய தோலை நூல் போல உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மலையை சுற்றி அந்த ஆட்டுடைய தோலை கொண்டு வந்து நிப்பாட்டாராம். இந்த ஒரு ஆட்டு தோளுடைய இடம் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்று மன்னன் கொடுத்த வாக்கு மீற முடியாமல் எடுத்துக்க சொன்னாராம். அப்பேற்பட்ட அறிவாளிகள் பிரிட்டிஷர்ஸ், துரோகிகள். தவறாக நினைக்காதீங்க. இன்றைக்கி எல்லோரும் ஒன்றாயிட்டோம். அன்னைக்கு அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க பாதீங்க. மறுபடியும் இன்றைக்கி அமேசான் ஒருத்தன் உள்ளே வரான். சார் நீங்கள் யார் சார் அமேசான் எடுத்துக்கங்க, முடியுமா, தாங்க முடியுமா உங்களால்? என்ன சார் பேசுகிறேங்க? அமேசான் பேசிக்ஸ்னால் யார் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட என்னுடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு அமேசானில் வாங்கியிருக்கேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ இடியட்டாக இருக்கேன்னு. ஆமாம், அமேசான் பேசிக்ஸில் இன்றைக்கி எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிருக்காங்க. சோலிமோ, அந்த வெள்ளைக்காரர் அமேசான் தானே இன்றைக்கி சார் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, மிகப்பெரிய ரெவல்யூஷன் உருவாக்கிட்டுருக்காங்க, நல்லது செய்கிறாங்க. ஆமாம், தமிழக அரசு அமேசானை கையில் எடுக்கணும். அமேசான் மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்கான சென்ட்ரல் மீடியன் ஆப்பை கையில் எடுத்து இந்தியன் போஸ்ட்டை வச்சு டெலிவரி பண்ண விட்டு ஜெயிச்சு காட்டுவோம். நாம் உலகம் முழுக்க புகழ் பெறுவோம். அமேசான் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் அடிபட்டுட்டோம் பிரிட்டிஷாரால். நாங்கள் மறுபடியும் அடிபட விருப்பப்படல. அறிவு புரட்சிகள் உள்ளவாங்க. இது கஷ்டமாக இருக்கும் இந்த புரட்சி பேச. சார் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உடனே கொண்டு வர முடியாது. ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இது, லட்சம் கோடிகள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொழில் அது. ஆமாம், தமிழக அரசு உலகம் முழுக்க செலவு வணிகம் செய்ய வைப்போம், முடியும் சார். ஒரு பிஸ்னஸ் மேலே மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் எடுத்து பின்னாடி செயல்படுத்த முடியும். கிடையவே கிடையாது. என்றைக்கு பிஸ்னஸ் மேன் கையில் கொடுக்குறோமோ நம்ம அடிமையாக இருப்போம். நன்றி.